வணக்கம். நான் இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை பத்தி தான் பேச போறேன். இந்த வீட்டு பேர் வந்து சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீட்டு பேர் என்னன்னா 99 ஸ்டார் மென்ஷனை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். 99 டோர் மென்ஷன். ஓகே, இந்த வீட்டை வந்து எங்க கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெலிஷால பிணை நிம்பங் தபால்ல தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு எண்ணத்துக்கு 99 டோர் மென்ஷன் அப்படின்னு பேர் வருதுன்னா, இந்த வீட்டில் வந்து 99 கதவுகள் இருக்கு. அந்த வீட்டில் வந்து 10 ரூம்பு, ஆனால் ஒரு ரூம்லையாச்சும் 5 to 6 மேக்சிமம் கதவுகள் இருக்கும். அந்த கதவுகள்லாம் சேர்த்து தான் அந்த வீட்டில் வந்து 99 கதவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த வீட்டு பேர் வந்து 99 டோர் மென்ஷன். அந்த வீட்டுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, கெலஸ்டோனியா எஸ்டேட். கெலஸ்டோனியா எஸ்டேட். ஓகே, அந்த வீட்டை கட்டினவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, யூகேல சேர்ந்தவர். யூகேல அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவரோட பேர் என்னன்னு தெரியல, ஆனால் அவரோட ஃபேமிலி நேம் வந்து ரெம்ஸ்டன் ஃபேமிலி. அவர் என்ன செய்றாரு, நம்ம வந்து யூகேல மட்டும் நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடாது, மலேசியாலேயும் நம்ம பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அங்க வந்து பிணைங்களை ஒரு பெரிய நிலத்தை வாங்கி அந்த வீடை கட்டுறாரு. அந்த வீடை வந்து 1800 அந்த வீடை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1048 அந்த வீடை வந்து கட்டி முடிக்கிறாங்க. அந்த வீட்டை சுத்தி என்ன செய்யறாருன்னா, அவர் அந்த வீட்டை சுத்தி கத்தா மரத்தினால நட்டு வச்சு கத்தா மரத்தையும் வளர்க்குறாரு. அப்ப அவர் வீடு நடுவுல சுத்தி கத்தா மரம், அவர் அங்க கத்தா மரத்தை நட்டு வச்சு வளர்த்து அவர் அந்த கத்தா மரத்தை வச்சு பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியோட கடைசி மகன் ஜான் மவுர் ரெம்ஸ்டன் என்ன செய்றாருன்னா, கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் அந்த பிசினஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா எல்லாமே வந்து யூகேக்கு போயிட்டாங்க. அவர் மெலிஷால அந்த பிசினஸை அவர் தான் பார்த்துக்கிட்டு வராரு. ஒரு 8 வருஷத்துக்கு அவர் என்ன செய்றாருன்னா, ஒரு 8 வருஷத்துக்கு ஏறக்குறைய 8 வருஷத்துக்கு அவர் மனைவியோட அவர் வந்து நல்லா சந்தோஷமா தான் இருக்காரு. 8 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவரை வந்து யாரும் சுட்டு கொல்லுறாங்க. ஓகே, யார் சுட்டு கொன்னா, எதனால சுட்டு கொன்னாங்கன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் பிஸ்னஸ் மேனேஜர். அப்போ அவருக்கு சுற்றி நிறைய ஹெனிமி பிடிக்காதவங்களாம் இருப்பாங்களே, அது அவங்களாம் வந்து ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் பாய் கேர்ள் எல்ஜிபிடி, அவர் வந்து ஒரு எல்ஜிபிடி. அதனால அவர் ஒவ்வொரு வாட்டியும் வர்றப்ப ஒவ்வொரு பையனோட வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது உண்மைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவர் சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் அவர் மனைவிக்கு கூட தெரியல யார் சுட்டு கொண்டான்னு. மனைவி யோசிச்சு அவங்களும் தூக்கு மாட்டி இறந்து போறாங்க. தூக்கு மாட்டி அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் யாரும் தங்க வரல. மெலிஷால கூட அந்த வீட்டை வந்து யாரும் வாங்கல, அந்த வீட்டுக்கு யாரும் போகல. கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு போமோ வராங்க. போமோ பேர் வந்து ஷாமா வந்து என்ன செய்றாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து பேய் கூட பேசுறாங்க. அப்ப பேய் கூட பேசுறாங்க. அந்த வீட்டில் உட்காந்து அவங்க வந்து சூனியெல்லாம் செஞ்சு பேய் கூட பேசுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. 12 மணிக்கு மேலே அங்கே வந்து ஒரு 100ஆவது கதவு வந்து திறக்கும். அந்த கதவு வந்து ஒரு 12 மணிக்கு திறந்துச்சுன்னா ஒரு 12:05 வரைக்கும் தான் அந்த ரூம் கதவு இருக்கும். அந்த ரூம் கதவு வந்து வேற ஒரு பேய் உலகத்துக்கு போயிட்டு வர்ற கதவுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கதவை வந்து 12 மணிக்கு தான் அந்த கதவு வந்து திறக்கும். நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போயிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டில் வந்து ட்ரம் வாசிக்கிற சத்தம் கேட்கும், அந்த வீட்டில் நடக்கிற சத்தம் கேட்கும், அந்த வீட்டில் வந்து கத்துற சத்தம் கேட்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் இந்த வீட்டில், அதனால தான் இந்த வீடு இன்ன வரைக்கும் வாங்காமல் இருக்காங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. இந்த போமா ஷாமா அந்த வீட்டில் இல்லை. அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து யாரும் வாங்கலை. கவர்மெண்ட்டும் அந்த வீடை வந்து ஒரு மியூசியமாக ஆக்கும்னு கூட ஆக்கலாம். அந்த வீடை தொட்டு கூட பார்க்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க, யார் வேணாலும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் அந்த வீட்டில் 6 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. 6 மணிக்குள்ளே எல்லாம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த வீட்டை வந்து இன்ன வரைக்கும் அவங்களும் கவர்மெண்ட்டும் தொடலை, யாரும் போய் வாங்கவும் இல்லை. எதனால வாங்கலை? ஒருவேளை இந்த பேய் விஷயம்னால வாங்கலையா, இல்லை வந்து வேற ஏதாச்சும் கதைகள் அந்த வீட்டுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. இதான் இன்னைக்குள்ள கதை. பாய், நன்றி, வணக்கம்.